சோழனோட சதய விழா கொண்டாட்டம் தொடங்கி இருக்கிற நிலையில அவனுடைய சிறப்புகள் என்ன, ஏன் இந்த அளவுக்கு தமிழ் மன்னர்கள்ல போற்றப்படக்கூடிய ஒரு மன்னரா ராஜராஜ சோழன் அறியப்படுறார் அப்படிங்கறது பத்தின ஒரு சின்ன தகவல் தான் இது. ஏன்னா அவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இரண்டாம் பராந்தக சோழனான சுந்தர சோழனுக்கும் அவனுடைய பட்டத்தரசியான வானவன் மாதேவிக்கும் ஐப்பசி மாதத்துல சதய நட்சத்திரத்துல பிறந்தவன் அருண்மொழிவர்மன். இது சதய நாள் விழா உதியர் மண்டலன் தன்னில் வைத்தவன் அப்படிங்கிற கலிங்கத்து பரணியோட அடிகளால இந்த விஷயத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி திருவாலங்காட்டு செப்பேடுகள் இவனோட கைகள்ல சங்கு சக்கர ரேகைகள் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிற குறிப்பை சொல்லுது. சுந்தர சோழனுக்கு 3 பெரிய தந்தைகள் இருந்தாங்க. அதனால சுந்தர சோழன் ஆட்சி பீடம் ஏற மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருந்தது. ஆனா முதலாம் பராந்தக சோழனோட மகனான உத்தமசீலி அப்படிங்கிறவன் பாண்டிய நாட்டோட போர்ல உயிர் துறந்தான். எப்படின்னா முதல் பராந்தகனும் அதே மாதிரி தான் மிகப்பெரிய ஒரு வீரனா அறியப்பட்டான். முதல் பராந்தகனோட முதல் மகனான மிகப்பெரிய வீரனாக அறியப்பட்ட ராசாதித்தன் ராஷ்டிரகூட போர்ல யானை மீது அமர்ந்தபடியே வீர சொர்க்கம் எய்தினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யானை மீது துஞ்சிய வீரன் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதலாம் பராந்தகனுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர் யார் பார்த்தோம்னா அவருடைய 2வது மகனான கண்டராதித்தர். இப்போ கண்டராதித்தரோட மகன் ஒரு சிறிய குழந்தை அப்படிங்கிறதுனால அவருக்கு பின்னாடி யார் ஆட்சியை ஏத்து நடத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த போது அவருடைய இளவல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சகோதரரான சுந்தர சோழனுடைய தந்தை அரிஞ்சய சோழர் தான் ஆட்சிக்கு வராரு. ஒரு சில காலங்கள்ல அவரும் காலம் அடைஞ்சதுனால அவருடைய மகனான 2ஆம் பராந்தக சோழனான சுந்தர சோழன் ஆட்சிக்கு வராரு. அந்த நேரத்துல கண்டராதித்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மதுராந்தகன் சிறு வயதா இருந்ததுனால சுந்தர சோழருக்கே மீண்டும் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது கிடைச்சது. சுந்தர சோழருக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க. முதல் குழந்தையினுடைய பெயர் தான் பெரும் வீரனாகிய ஆதித்த கரிகாலன். அவனுக்கு அடுத்தது குந்தவை அப்படிங்கிற ஒரு பெண் பிறந்தாள். இவர்களுக்கெல்லாம் பின்னாடி கடைக்குட்டியாக பிறந்தவன் தான் அருண்மொழிவர்மன். குந்தவி பராட்டியார் வல்லவராயன் வந்தியத்தேவன் அப்படிங்கிற கீழை சாளுக்கிய மன்னனை மணந்தாங்க. இது பற்றி பொன்னியின் செல்வன் கதை எந்த அளவுக்கு நமக்கு விரிவா சொன்னுச்சோ அது படமாகவும் பல விஷயங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தது. அதன் பிறகு பார்த்தோம்னா பாண்டிய நாடு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் சோழர்களோட ஆதிக்கத்திற்கு உட்படாத ஒரு நாடா இருந்ததுனால அங்க எடுக்கக்கூடிய அந்த படையெடுப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்தது. கிபி 966ல் சுந்தர சோழனோட மகன் ஆதித்த கரிகாலன் கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரி தொண்டை நாட்டு சிற்றரசன் பார்த்திபேந்திரவர்மன் ஆகியோரோட பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்தார். அந்த போர்ல வீரபாண்டியனை கொன்று ஆதித்த கரிகாலன் பெரிய வெற்றி பெற்றார். அதனாலதான் வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி வர்மன் அப்படிங்கிற பெயர் ஆதித்த கரிகாலனுக்கு கிடைக்கப்பெற்றது. இது பற்றிய குறிப்புகளும் திருவேலங்காடு செப்பேடுகள்ல இருக்கு. இவனுடைய பெரும் ஆற்றலை கண்ட சுந்தர சோழன் அவனுக்கு கிபி 966ல் இளவரசு பட்டம் சூட்டினார். அதாவது சுந்தர சோழனுக்கு பிறகு அரியணைக்கு வரக்கூடிய எல்லா அதிகாரமும் ஆதித்த கரிகாலனுக்கு தான் இருந்தது. இவ்வளவு பெரிய ஆற்றலோட இருந்த ஆதித்த கரிகாலனை கிபி 969ல் சோழ நாட்டிலேயே சில வஞ்சகர்களால அவர் கொல்லப்படுறாரு. போர்க்களத்துல எதிரிகளோட வாளுக்கு மடியாத கரிகாலன் சதி வலையில விழுந்து மடிஞ்சிடுறாரு. திருவாலங்காடு கல்வெட்டுல வானுலகை பார்க்கும் ஆசையினால் ஆதித்தன் அஸ்தமனத்தை அடைந்தான், உலகில் கலி எனும் இருள் சூழ்ந்தது அப்படிங்கிற குறிப்பு இருக்கு. ஆதித்த கரிகாலன் மாதிரி மற்றொரு வீரனை அதுநாள் வரைக்கும் சோழ தேசம் கண்டதே இல்லை அப்படிங்கிறதுனால அவனுடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய சோகத்தை கொடுத்தது. ஆதித்த கரிகாலனோட மறைவை தாங்க இயலாத சுந்தர சோழன் சில மாதங்கள்லேயே மிக முக்கியமா புத்திர சோகத்தால வானுலகம் எய்தினாரு. சுந்தர சோழனோட மறைவிற்கு பின்னாடி சோழ நாட்டில் ஒரு பெரிய அரசியல் குழப்பம் நிகழ்ந்தது. அந்த நாட்டின் கீழ் இருந்த சிற்றரசர்கள்ல ஒரு சாரார் கண்டராதித்தரோட புதல்வரான உத்தம சோழர் தான் ஆட்சி பீடத்துல ஏறணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் அருண்மொழிவர்மன் தான் ஆட்சி பீடம் ஏறணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள 2 பிரிவா பிரிகிறாங்க. மக்களோட அபிமானியான அருண்மொழிவர்மனுக்கு அவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது பெரிய அளவுல இருந்தது. இந்த அரசியல் குழப்பத்தை பயன்படுத்தி எதிரிகள் சோழ நாட்டின் மீது படையெடுக்க கூடாது அப்படிங்கிறத நினைச்ச அருண்மொழிவர்மன் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விதமா ஆட்சி பீடத்தின் மீதான தனது உரிமையை கண்டராதித்தரோட மகனான உத்தம சோழனுக்கு விட்டு கொடுத்தார். மிக பெரும் தொன்மை வாய்ந்த ஒரு சோழ நாட்டினுடைய அரசுரிமையை தன்னுடைய
சிறிய தந்தைக்காக விட்டு கொடுத்தது அருண்மொழிவர்மனோட ஒரு பரந்த குணத்தை காட்டுவதாக நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. ராஜராஜ சோழன் தன்னுடைய சித்தப்பாவிற்காக இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை விட்டு கொடுத்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வாளரான நீலகண்ட சாஸ்திரியே குறிப்பிடுறாரு. உத்தம சோழனோட 15 ஆண்டு கால ஆட்சிக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். கிபி 985 அரசு கட்டில்ல ராசகேசரி அருண்மொழிவர்மன் அரியணை ஏறாரு. தன்னுடைய ஆட்சியோட 3வது ஆண்டுல, அதாவது கிபி 988 சேரர்களையும் பாண்டியனையும் காந்தலூர் சாலை போர்ல வென்று அவர் அந்த வெற்றிங்கிறது தான் முதல் வெற்றியாக, மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த போருக்கு பிறகுதான் அரசருக்கெல்லாம் அரசர் அப்படின்னு பொருள்படக்கூடிய ராஜராஜன் அப்படிங்கிற மிக விசேஷமான ஒரு பெயரே அவருக்கு கிடைக்குது. அதுவே அவருடைய பெயராக பின்னால அவர் அறியப்படக்கூடிய ஒரு பெயராகவே மாறி போனது. விஜயாலய சோழனால அடிகோலிடப்பட்ட பிற்கால சோழர்களோட அரசுல மகோ உன்னதம் அடைந்தது இவருடைய ஆட்சி காலத்துல தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வரைக்கும் தேங்கி இருந்த சோழர்களோட ஆற்றல் அனைத்து துறைகளிலையும் வெளிக்கொண்டு வந்து சோழர்களோட பரம்பரைய 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடியும் பேச செய்தவர்கள மிக முக்கியமானவர் ராஜராஜ சோழன். இவனுடைய 30 ஆண்டு கால நீண்ட ஆட்சியும் சாதனைகளுக்கு பெருந்துணையா இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுடைய வரலாற்று தகவல்கள்ல பார்க்க முடிகிறது. அதனால் வரைக்கும் எந்த தமிழ் மன்னரும் செய்திராத ஒன்றை ராஜராஜன் செய்தார். தன்னுடைய ஆட்சியில நிகழ்ந்த வரலாற்று உண்மைகளை எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது பொருட்டு அவை எல்லாத்தையும் விளக்கக்கூடிய மெய் கீர்த்திய இனிய தமிழ்ல அகவற்பாவில அமைத்து தன்னுடைய கல்வெட்டுகளோட தொடக்கத்துல பொறிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை தொடங்கிய மிக முக்கியமான மன்னன். மன்னனோட ஆட்சி வளர வளர மெய் கீர்த்தியும் வளர்ந்து கொண்டே போகும். மெய் கீர்த்திகள்ல இருக்கிறது எல்லாமே கற்பனை அப்படிங்கிற பொருள் இல்லை. அது எல்லாமே நடந்த விஷயத்தை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருந்தது. அப்படி ராஜராஜ சோழனோட ஆட்சியில நிகழ்ந்த உண்மையான சம்பவங்கள் அப்படிங்கிறது அவனுடைய மெய் கீர்த்தியிலேயே இருந்தது. இறுதியா கிடைக்கப்பெற்ற ராஜராஜ சோழனோட மெய் கீர்த்தியை நம்ம பார்த்தோம்னா, திருமகள் போல பெருநில செல்வையும் தனக்கே உரிமை பூண்டமை மனங்கொள கருதி காந்தலூர் சாலை கலமறுத்தருளி வேங்கை நாடும் கங்கப்பாடியும் தடிகைப்பாடியும் நுளம்பப்பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டொழிர் சிங்களர் ஈழ மண்டலமும் இரட்டைப்பாடி 7.5 இலக்கமும் முன்னீர் பழந்தீவு 12000 திண்டிரல் வென்றி தண்டார் கொண்டதன் எழில் வளர் ஊழியெல்லாம் யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செழியாரை தேசுக்கொள் கோச ராசா கோராச கேசரி வர்மனான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர். இந்த மெய்கீர்த்தியில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ராஜராஜன் கைப்பற்றி இருந்தார் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நாம தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. பாண்டிய மண்டலமும் சேர மண்டலமும் அடங்கிய ராஜராஜ தென் மண்டலமும் தொண்டை மண்டலமாகிய ஜெயங்கொண்ட சோழ மண்டலமும் கங்க மண்டலமும் கொங்கு மண்டலமும் நுளம்பப்பாடி மண்டலம் கலிங்க மண்டலம் ஈழமாகிய மும்முடி சோழ மண்டலமும் இவனுடைய ஆட்சியில சோழ நாட்டிற்கு உட்பட்டு இருந்தது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். வளர்ந்து கொண்டே வந்த சோழ சாம்ராஜ்யத்தோட நிதி நிலையை சமாளிக்க அதுவரைக்கும் யாரும் யோசிக்காத வகையில தனது சாம்ராஜ்யத்தை அளக்க உத்தரவிட்டார் ராஜராஜ சோழன். இந்த பெரும் பணியை மிக குறுகிய காலத்துல செய்து முடித்தவன் சேனாதிபதி குரவன் உலகலானந்த ராசராச மாரையன். எவ்வளவு நன்சை நிலங்கள் புன்சை நிலங்கள் எவ்வளோ காடுகள் விளைநிலங்கள் இதெல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அவற்றை புலப்படுத்தி அதுல விளைநிலங்களுக்கு மட்டும் வரி விதிக்குமாறு ராஜராஜ சோழன் பரிந்துரைத்தார். ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்துல அதிக அளவுல வரி விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுவும் ஒரு வளப்பெருக்கிற்காக, நாட்டை வளமுடையதாக மாற்றுவதற்காக அப்படிங்கிற கருத்தையும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. இப்படி பல துறைகள்ல சிறப்புற்று விளங்கிய ராஜராஜனுக்கு பல்வேறு அபிஷேக பெயர்கள் அப்படின்னு இருந்தது. அதாவது என்னன்னா, அவரை குறிப்பிடக்கூடிய சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்தது. சத்திரிய சிகாமணி, ராசேந்திர சிங்கன், உய்யக்கொண்டான், பாண்டிய குலாசினி. பாண்டிய குலாசினி அப்படிங்கிறது தஞ்சையினுடைய ஒரு பகுதிக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சோழ மண்டலத்துக்குட்பட்ட பகுதியா அழைக்கப்பட்ட ஒரு பெயராகவும் இருந்தது. கேரளாந்தகன், நித்த வினோதன், ராசரேயன், சிவபாத சேகரன், சனநாதன், சிங்களாந்தன், செயங்கொண்ட சோழன், மும்முடி சோழன், ரவிக்குல மாணிக்கம், நிகரகுலி சோழன், சோழேந்திர சிங்கன், சோழ மார்த்தாண்டன், ராஜராஜ மார்த்தாண்டன், தெலுங்கு குலகாலன், கீர்த்தி பராக்கிரமன் இப்படின்னு நிறைய மெய் கீர்த்திகளும் பெயர்களும் அவருக்கு இருக்கு. மன்னர்கள் கோயில் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு புதிதான விஷயம் இல்லை. எதையுமே புதிதாக முயற்சி செய்யக்கூடிய ராஜராஜன் அதுலேயும் தன்னுடைய புதுமையை காட்டினார். அதாவது அதுவரைக்கும் தென்னாட்டுல எங்கேயுமே இல்லாத ஒரு பரிமாணத்துல
793 அடி நீளத்துல, 397 அடி அகலத்துல, 216 அடி உயரத்துல ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற கோயிலை கட்டினார். இந்த கோயில் 1000 ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களோட கட்டிடக்கலையை இன்னைக்கும் உலகிற்கு உணர்த்தக்கூடிய ஒரு திண்ணமா இருக்கு. இப்படி பல துறைகள்ல சோழர்களோட முத்திரையை பதித்த ராஜராஜன் கிபி 1012ல தன்னுடைய மகனாகிய பின்னால ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற பெயரை அடைந்த மதுராந்தகருக்கு இளவரச பட்டம் சூட்டினார். உலகில நிலைத்திருந்த பேரரசுகளை நாம பட்டியலிடச் சொன்னா கிரேக்கத்தையும் ரோமாபுரியும் சொல்பவர்கள் யாருமே சோழ பேரரசு சொல்றதில்ல. சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. இந்திய மண்ணில் எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா பெரும்பாலான மன்னர்கள் எல்லா போர்கள்லையும் வெற்றி பெற்றதா சரித்திரத்துல குறிப்பில்லை. சில போர்கள்ல தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. பல போர்களை சந்தித்து அனைத்து போர்கள்லையும் வெற்றி பெற்ற மன்னர்கள்ல 6 பேர் மட்டுமே இருக்கிறதா வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அதுல தமிழ் மன்னரான ராஜராஜ சோழனும் ஒருவர். அவர் சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடினாருங்கிறதோட மட்டும் இல்லாம தோல்வியே சந்திக்காத மாமன்னன் அப்படிங்கிற புகழையும் பெற்றவர். அவருடைய ஆட்சி காலத்துல எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு பறந்து விரிந்த நிலப்பரப்புடைய நாடா சோழ தேசம் இருந்தது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் ரொம்ப பெருமையா குறிப்பிடுவாங்க. ராஜராஜ சோழன் தன்னுடைய படைப்பிரிவுகளை அவ்வளவு நேர்த்தியா பிரித்து அனைவருக்கும் மிகச்சிறந்த போர் பயிற்சியையும் கொடுத்தார். பொதுவா ஒரு மன்னர் போர்க்காலங்களில் மட்டும்தான் தன்னுடைய இராணுவ படையை பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படும். ஆனா அதுலேயும் புதுமையை கையாண்டவர் தான் ராஜராஜன். எப்பவுமே தன்னுடைய இராணுவ படையை பயிற்சியோடு பலப்படுத்தி கொண்டே இருக்கிறத ஒரு யுக்தியாவே வச்சிருந்தாரு. ராஜராஜ சோழன் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 4 ஆண்டுகள் எந்த போரிலுமே அவர் ஈடுபடல. பொதுவாகவே நாடு பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை விட நாட்டு மக்கள் நிம்மதியா வாழ வேண்டும்ங்கிறது தான் அவரோட இலக்கா இருந்தது. இது பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாலகுமாரனோட உடையார் புத்தகத்துல அதனுடைய குறிப்புகள் தரவுகளோட இருக்கு. ஆனா சோழ நாட்டை சூழ்ந்திருந்த எதிரிகளை அடக்கி வைத்தாதான் நாடு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற சிந்தனை அருண்மொழிவர்மனுக்கு மேலோங்கி இருந்தது. அதனால எதிரிகள் மீது படையெடுக்க வேண்டிய நிர்பந்தமும் அவருக்கு ஏற்பட்டது. தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவருக்கு சேரர்கள் பாண்டியர்கள் ஒருபுறம் தொலை கொடுத்து வந்தாங்க. அதனால ராஜராஜ சோழன் தான் ஆட்சி பொறுப்பேற்ற 4வது ஆண்டுல சேரர்கள் மீது படையெடுத்து போனார். அப்போ ஒரே நேரத்துல சேரர்களையும் பாண்டியர்களையும் போர்கள்ல தோற்கடித்தார். இதுதான் காந்தலூர் சாலை போர் அப்படின்னு நம்ம பார்த்த மெய்கீர்த்தியில குறிப்பிடப்பட்ட விஷயம். அதனால அந்த வெற்றி தான் அவருடைய மெய்கீர்த்திக்கே முக்கிய காரணமாகவும் அமைந்தது. அது மட்டும் இல்ல, சேரர்களையும் பாண்டியர்களையும் வெற்றி பெற்றதன் மூலமாக மும்முடி சோழன் அப்படிங்கிற பட்டத்தையும் ராஜராஜ சோழன் பெற்றார். இந்த வெற்றியே இதற்கு பின்பு நிகழ்ந்த அனைத்து போர்களோட வெற்றிக்கும் அடித்தளமா அமைந்தது. அதன் பிறகு இலங்கை மீது படையெடுத்தார். அப்போ கிபி 991 இலங்கையை 5ஆம் மகிந்தன் ஆட்சி செய்து வந்தார். கேரளாவிலிருந்து சென்ற சிலர் இலங்கை படையில சேர்ந்து கொண்டு மன்னர் மகிந்தனுக்கு எதிராக கலகத்துல ஈடுபட்டாங்க. அதனால இலங்கை மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. மகிந்தா உயிர் தப்பி தென் பகுதியான ரோகனாவுக்கு போயிடுறாரு. இதை அறிந்த மாமன்னர் ராஜராஜ சோழன் கப்பல் படையோட இலங்கைக்கு சென்று அங்க சோழ படைகள் எல்லாரையும் எளிதில் வெற்றி பெற்றது. இலங்கையோட வடபகுதியை ராஜராஜ சோழன் கைப்பற்றி தரைமட்டமாகினார். இலங்கை மன்னர்களுக்கு 1400 ஆண்டுகளாக தலைநகராக இருந்த அனுராதபுரம் தீக்கு இரையாக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு சோழர்களோட படைத்தளம் அமைக்கப்பட்டது. இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றிய ராஜராஜன் பொலனறுவ நகர தலைநகராக்கி அங்க ஜனதாமங்கலம் அப்படின்னு ஒரு பெயரை சூட்டுறாரு. அங்க தன்னுடைய தாய் வானவன் மாதேவியோட நினைவா வானவன் மாதேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கோயிலை கட்டினார். பின்னாடி மாதோட்ட நகரில் சிவனுக்கு ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற கோவிலை எழுப்பியிருந்தாரு. கற்கோயிலான இந்த ஆலயம் ராஜராஜ சோழனோட வெற்றி சின்னங்கள்ல ஒன்றா திகழ்கிறது. இதையடுத்து தமிழகத்தின் வடபகுதி மீது ராஜராஜனுடைய கவனம் திரும்புது. அப்போ வடக்குல ராஷ்டிரகூடர்களோட ஆட்சி நடைபெற்று வந்த காலம். அவர்களோட ஆட்சிக்குட்பட்ட பகுதிக்கும் சோழ தேசத்துக்கும் இடையிலான மைசூரை கங்கர்கள் ஆண்டு வந்தார்கள். இவர்கள் ராஷ்டிரகூட மன்னர்களோட சிற்றரசர்களாகவும் இருந்தாங்க. அவர்களால சோழ நாட்டுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. அதனால கங்க நாட்டின் மீது படையெடுத்து சென்று அதையும் ராஜராஜ சோழன் கைப்பற்றினார். இதே போன்று பெங்களூரு, பெல்லாரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தோட வடபகுதி, வட ஆற்காடு மாவட்டத்தோட ஒரு பகுதி ஆகியவற்றை ஆண்டு வந்த நுளம்பர்களும் ராஷ்டிரகூட மன்னர்களின் அடியாட்களாக இருந்ததனால அவர்களையும் ராஜராஜ சோழன் வெற்றி பெற்றார். நுளம்பப்பாடியுடன் தடிகைப்பாடி நாட்டையும் தனதாக்கினார். சோழ தேசத்தினுடைய மேற்குல மேலை சாளுக்கிய மன்னர் தைலவனோட ஆட்சி நடந்தது. அவருக்கு பிறகு அவருடைய மகன் சத்யாச்சேரையன் அரியணை ஏறினார். இவர் மீது தனது மகன்
ராஜேந்திர சோழனோட இணைந்து ராஜராஜ சோழன் பெரும் படையோடு சென்று போர் தொடுத்தார். இதற்கான காரணம் அப்படிங்கிறது எந்த வரலாற்றிலையும் தெளிவாக குறிப்பிடப்படலை. ஆனால் இந்த போரின் போது அந்த நாட்டில் ராஜராஜன் பேரழிவை ஏற்படுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் ராஜராஜன் தனி ஆளாக யானை மீது அமர்ந்து சென்று சத்யாச்ரேயனுடைய படைகளை தடுத்து நிறுத்தினார் அப்படின்னும், சோழர்களோட யானை படைகள் எதிரிகளை துவம்சம் செய்தது என்றும், சாளுக்கிய படைத்தளபதி கேசவன் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் கரந்தை செப்பேடுகள் நமக்கு உணர்த்தது. ஹோட்டூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள சத்யாச்சேரனுடைய கல்வெட்டுல மன்னர் ராஜராஜனும் அவனுடைய மகனும் 90,000 படைகளோடு வந்து போரிட்டதாகவும், நாட்டை அழித்ததோடு பெண்கள் உட்பட பலரை கொன்றதாகவும், மேலும் பல பெண்களை கைப்பற்றி கொன்று சென்றதாகவும், நாட்டில் உள்ள செல்வங்கள் எல்லாம் அள்ளி கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்பவுமே ஒரு போர் செய்யக்கூடிய மன்னன் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள், அங்க இருக்கக்கூடிய பல வளங்களை எடுத்து செல்வது அப்படிங்கிறது வழக்கமா வரலாற்றில் நம்ம பார்த்த நிகழ்வாகத்தான் இருக்கு. அதே மாதிரி இந்த போருடைய வெற்றியை ராஜராஜன் மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடினார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் நிறைய கல்வெட்டுகள் மூலமாக கிடைக்கப்பெறுகிறது. இந்த வெற்றியோட திரும்பிய ராஜராஜன் தான் கட்டிய பெரிய கோயிலுக்கு தங்க மலர்களை காணிக்கையாக செலுத்தினார் அப்படிங்கிற குறிப்பும் கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு. அதன் பிறகு வேங்கி நாடு மீது படையெடுத்து சென்று அந்த போர்ல ஏகவீரன், படதேமன், மகாராசன், வீமன் ஆகிய பெரிய வீரர்களை ராஜராஜன் வென்றதாகவும் கூறப்படுது. மாலத்தீவை கைப்பற்றியதுதான் ராஜராஜன் நடத்திய இறுதி போர் அப்படின்னு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ராஜராஜனோட பலம் வாய்ந்த கப்பல் படைகள் முன்னீர் பழந்தீவு, பன்னீராயிரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாலத்தீவுகளை கைப்பற்றியதாக கல்வெட்டு செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. மெய்கீர்த்தியினுடைய இறுதி பகுதி உணர்த்தக்கூடிய செய்தியும் இதுதான். இதனாலதான் போர்க்காலங்களில் தோல்வியே சந்திக்காத அதிசய மன்னர் அப்படிங்கிற பெருமை ராஜராஜ சோழனுக்கு தொடருது. அவர் தன்னுடைய படையை மிக சிறப்பா வழி நடத்தியதுதான் இந்த வெற்றிக்கெல்லாம் முதன்மையான காரணம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா ராஜராஜ சோழன் மண்ணாசைக்காக போரிடல, தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இருந்த ஆபத்துகளை நீக்கிறதுக்காகவே போரிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. போரில் வென்று கைப்பற்றப்பட்ட பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாலும் கூட அந்தந்த பகுதியில தனக்கு சாதகமான நபர்களிடம் நிர்வாகம் செய்ய பணித்தார் அப்படிங்கிறது அவருடைய பெருமைகள்ல முக்கிய விஷயமாக சொல்லப்படுது. அதாவது எந்த நாட்டை ஒரு மன்னர் போர் செய்து அந்த நாட்டை கைப்பற்றாரோ அவருடைய ஆளுகைக்கு கீழேயோ அல்லது அவருடைய அரசு நடவடிக்கைக்கு உட்பட்டோ தான் அந்த ஆட்சி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ராஜராஜன் அதுலேயும் வித்தியாசமானவர். எப்பவுமே எந்த நாட்டை கைப்பற்றினாலும் அந்த நாட்டினுடைய சம்பந்தப்பட்ட நபர்களை அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கிறவங்களா மாற்றி அவர்களிடம் நிர்வாகத்தை ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய மிக முக்கியமான பணியாக இருந்தது. எல்லாரும் இன்னைக்கு வியந்து பார்க்கக்கூடிய, காலத்தால அழியாத மிக உன்னதமான கட்டிடக்கலைக்கு சிறந்து விளங்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயில்ல ராஜராஜ சோழனுடைய சதய விழா என்பது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த கோயில் குறித்தும் இது கட்டப்பட்ட விதம் குறித்தும் பல விஷயங்கள்ல நாம படித்திருக்கக்கூடும், தெரிந்திருக்கக்கூடும். ராஜராஜன் பத்தி சொல்றதுக்கே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அடிப்படையில அவருடைய சிறப்புகள், போர் உத்திகள் இது எல்லாமே ராஜேந்திர சோழனுடைய அவருடைய பயணத்திலையும் அது தொடர்ந்தது. ஆனா பிற்காலத்துல ராஜேந்திர சோழனுக்கு பிறகாக சோழர்களுடைய காலம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல இருண்ட காலமாக மாறியது. அதன் பிறகு பாண்டியர்கள் தலை தூக்க தொடங்கினார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். இதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துல இருக்கு, நீங்க என்ன இன்னும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க.